Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் இருக்க யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் இந்த கொஷின் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதையுமே ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக். இதில் எம்விசி ஆர்கிடெக்சர் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தோடனே முதல்ல இந்த யூனிட்டில் படிக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு எம்விசி ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சர்வர் வெப் ப்ரௌசரும் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ வெப் சர்வர் வெப் ப்ரௌசர் பேக் அண்ட் சர்வீசஸ் பார்த்துக்கோங்க. தென் MongoDBனா என்ன, ரியாக்ட்னா என்னன்னு, வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்குலார் நோட்னா என்ன, MongoDB ரியாக்ட்னா என்னன்னு பேசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். அதை பற்றி கிளியராக அடுத்தடுத்த யூனிட் எல்லாமே ஒரு யூனிட் MongoDBயை பற்றி, 5th யூனிட் ரியாக்டை பற்றி, 4th யூனிட் ஆங்குலார் நோட பற்றி இப்படி ஒவ்வொன்றும் வந்துடும். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் மட்டும் படித்தா போதும். எம்விசி ஆர்கிடெக்சர், பேக் அண்ட் சர்வீஸ், வெப் சர்வர், வெப் ப்ரௌசர், காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டாக். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நோட்.js. நோட்.jsல ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கேட்குறது வந்து இந்த HTTP சர்வீசஸ் இன் நோட்.js. எந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக நோட்.jsக்கு கொஷின் பார்த்துக்கணும், அந்த பேக்கேஜஸ் எல்லாம். தென் ஹேண்ட்லிங் டேட்டா இன்புட் அவுட்புட், IO தான். பிளாக்கிங் அண்ட் நான் பிளாக்கிங் வந்து 2 கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ அந்த பிளாக்கிங் அண்ட் நான் பிளாக்கிங் பார்த்துக்கோங்க. தென் ஈவென்ட் டிரைவன், லிசனர்ஸ், டைமர்ஸ், கால் பாக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் யூனிட் 2ல கவர் பண்ணால் போதும். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா MongoDB. MongoDBயில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் படிக்கணும்னா கனெக்டிங் MongoDB ஃப்ரம் Node.js. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? செகண்ட் க்ரூட் ஆப்ரேஷன் வயா த Mongo cells. Mongo shell மூலிமா எப்படி வந்து க்ரூட் ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அடுத்து பில்டிங் MongoDB என்விரான்மெண்ட், அடுத்து மேனேஜிங் கலெக்ஷன் யூசர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் டேட்டாபேஸ். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் MongoDB யூனிட். ஓகேவா? அடுத்து யூனிட் 4 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆங்குலார். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்கன்னா டேட்டா பைண்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா பைண்டிங் ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டின் டைரக்டிவ்ஸும் டைப் ஸ்கிரிப்ட்ஸ், ரவுட்டிங் அண்ட் டைனாமிக் ரவுட்டிங் இன் ஆங்குலார் அப்ளிகேஷன், அதுவும் 2 தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆங்குலாரோட காம்போனன்ட்ஸ்லாம் என்ன இருக்குது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டை பற்றி ஒரு 4 மார்க் 5 மார்க் இருக்க மாதிரி கொஞ்சம் வாட் இஸ் வாட்னு கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட்ல இந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் ஏபிஐஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ரவுட்டிங் வித் ரியாக்டர் ரவுட்டரு, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ரியாக்ட் லைஃப் சைக்கிள், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறது. ஓகேவா? தென் அது இல்லாமல் சர்வர் சைடு ரெண்டரிங்கும், மாடுலைசேஷன் அண்ட் வெப் பேக்கும் வாட் இஸ்னு ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் மாதிரி கான்செப்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணாலே போதும். கம்பல்சரி நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ், அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே நான் போட ட்ரை பண்ணுறேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸுமே. அதுக்கு மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.